எஸ்ஐஆர் சரியா தப்பா அப்படின்னு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றம் அதன் மீது ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்பு இந்திய மக்களிடையே, இந்திய வாக்காளரிடையே ஒரு அதிர்ச்சியும் ஒரு அச்சத்தையும் உருவாக்கியிருக்கு. அதாவது எலெக்ஷன் கமிஷன் நடத்தின அந்த எஸ்ஐஆர் என்கிற அந்த திருத்தம் இருக்குல்ல, அது ஏராளமான குழப்பத்தை உள்ளடக்கி இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வழக்கே உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. அந்த எஸ்ஐஆர் நடந்து கொண்டிருக்கிற போது தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்பட்ட 3 குற்றச்சாட்டுகள். ஒன்று, இந்த எஸ்ஐஆர் வெளிப்படை தன்மையோடு இல்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு. 2, வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை ஜனநாயகம் உத்தரவாதம் செய்திருக்கிறது. இப்போ எங்களுடைய வாக்குரிமையை நீங்க பறிக்கிறீங்க அப்படின்னு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு 2வது. 3வது, குடியுரிமை பறிக்கிற ஒரு ஆபத்து இதற்குள் இருக்கு அப்படிங்கிற 3 விஷயத்தை தேர்தல் ஆணையத்தை நோக்கி எஸ்ஐஆர் போது எல்லாரும் முன் வச்சாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஆதார் அட்டையை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், அல்லது எலெக்ஷன் கமிஷனே கொடுத்திருக்கிற ஓட்டர் ஐடி நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், வேற என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டா ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆவணங்கள் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. அது என்ன ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆவணங்கள் அப்படின்னு கேட்டா, உங்க அப்பா எங்க பிறந்தாரு, அவருடைய பூர்வீகம் என்ன, உங்க தாத்தாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும். ஒரு சாதாரண வாக்காளன் எதெல்லாம் கொடுக்க முடியாதோ அதையெல்லாம் கொடுக்க சொல்லி வலியுறுத்தி ஒரு குழப்பமான அள்ளி தெளித்த அலங்கோலமாக இந்த எஸ்ஐஆர் என்பது நடந்து முடிந்தது. எல்லா மாநிலங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களை வாக்களிக்கிற உரிமையை இழந்தாங்க. அதிலும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கிற ஜனநாயக உரிமையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டாங்க. இவ்வளவு அள்ளி தெளித்து அலங்கோலமாக நடந்திருக்கிற இந்த எஸ்ஐஆர் சரியா இல்லையா அப்படிங்கிற வழக்கு தான் உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றம் சரியா அதை விவாதித்ததா, விசாரித்ததா, தீர்ப்பு கொடுத்ததா அப்படின்னு சொன்னா அதுல மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு.